இன்னைக்கு இந்த வீடியோல பிக் பாஸ் சீசன் 8 பத்தி தாங்க பேச வந்து போறோம். யூசுவலா நம்ம சேனல்ல சினிமா அப்டேட்ஸ் மட்டும் தான் போடணும்னு செய்வோம். பட் நான் இன்னைக்கு பிக் பாஸ் பத்தி பேசலாம் அப்படின்னு தோணும்னு செஞ்சுச்சு. ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோ வந்து பண்றேன். இந்த ஒரு வீடியோக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து இருந்துச்சுன்னா, தொடர்ந்து இத வந்து கன்டின்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியால வந்து இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து இருந்துச்சுன்னா, தொடர்ந்து வீடியோ வந்து பண்றேன். இல்லன்னா இன்னையோட இத வந்து ஸ்டாப் பண்ணி பண்ணிடுறேன். அவ்வளோதான். ஸோ பிக் பாஸ் சீசன் 8 இன்னைக்கு வந்து சண்டே எபிசோட். ஸோ இன்னைக்கு யார் எலிமினேட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கலாம் வெயிட் வந்து பண்ணிட்டு இருப்பீங்க. ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீக் எவிக்ஷனை பொறுத்தவரைக்கும் 2 பேர் அப்படி சொல்லிட்டு, இப்போ வந்து ப்ரோமோ கூட லிசன் பண்ணியிருக்காங்க. ப்ரோமோல விஜய் சேதுமே அதான் வந்து சொல்லியிருக்காரு. 4 கம்மியா இருந்திருக்கு. பட் ஆனா ஆட்கள் நெறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வச்சிருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். டபுள் எவிக்ஷன் இந்த வாரம் இருக்க போகுது அப்படி சொல்லிட்டு. ஸோ இந்த வாரம் யார எலிமினேட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 பேர் எலிமினேட் வந்து பண்ண போறாங்க. ஒண்ணு ஆனந்தி அண்ட் இன்னொன்னு சாஞ்சனா. இந்த 2 கேரக்டர்ஸுமே நெறைய பேருக்கு பிடிக்காத கேரக்டர்ஸ் தான் நெனைக்கிறேன். ஆனந்திய பொறுத்தவரைக்கும் புரளி பேசிட்டு இருந்திருப்பாங்க எல்லார பத்தியும். அண்ட் சான்சனாவ பொறுத்தவரைக்கும் ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு கேரக்டர் தான். 2 பேருமே அப்படிதான். ஸோ வந்து அவங்க 2 பேரையும் தான் இன்னைக்கு எலிமினேட் பண்ண போறாங்க அப்படி சொல்லிட்டு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் கூட இவங்க 2 பேரும் தான் எலிமினேட் பண்ண போறாங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ வந்து இன்னைக்கான எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படி சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.